ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்கள் யாவரும் சுகத்தோடு நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 17:13 வசனம், நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒருத்தவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்க, நன்மை செய்கிறவங்க நன்மைக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. நமக்கு ஒருவர் நன்மை செய்கிறாங்க, அந்த நன்மை செய்கிற நேரத்தில் அது நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணுமே ஒழிய அவங்களுக்கு தீமை நம்ம செஞ்சிட்டோம்னா அது என்ன செய்யணுமா, நம்ம வீட்டை விட்டு ஒரு காலம் தீமை நீங்கவே நீங்காது. அந்த தீமை நம்ம ஒவ்வொருவரையும் என்ன பண்ணும், வேதனைப்படுத்தும், துன்பப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், பாடுபடுத்தும். இது எதனால் வருது அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆண்டவரே சொல்கிறாரு, நன்மை செய்யும் போது ஒருத்தவங்க தீமை என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அதற்கு பதில் நன்மை தான் செய்யணும். நன்மையை செஞ்சவங்கள்ட்ட நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு தீமையை செஞ்சோம்னா அவங்க எவ்வளோ மனவேதனைப்பட்டு நம்மளை திட்டுவாங்க, சஞ்சலப்படுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பாவமாக சாபமாக மாறிடும். அதனால தான் நம்ம வீட்டை விட்டு தீமை நீங்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நன்மை செய்கிறவர்கள்ட்ட நம்ம நன்றிகளோடு இருப்போம். ஆமென். அல்லேலூயா.